அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் 2ல 7.73 தியரம் பார்க்குறான். ஆக்சுவலாக இது மீன் வேல்யூ தியரத்துக்கு அப்புறம் வர்றது ரோல்ஸ் தியரத்தோட அப்ளிகேஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட் எஃப் அண்ட் ஜி பி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி வித் ஜி ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் பி. If both f and g have derivative at each point of the open interval AB and f dash of t and g dash of t are not both equal to 0 for any t belong to the open interval AB, then there exists a point C belong to the open interval AB such that f dash of C divided by g dash of C equal to f of B minus f of C divided by g of B minus g of A. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் அண்ட் ஜின்றது ரெண்டுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் த க்ளோஸ் இன்டர்வல் ஏபி வித் கண்டிஷன் இந்த ஜி ஆஃப் ஏவும் ஜி ஆஃப் பியும் போட்டிங்கன்னா நாட் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இப்போ நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அப்போது ஒரு ஸ்மூத் கர்வ் இருக்கும். அந்த கர்வை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேராமெட்ரிக் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, லெட் த பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ ஸ்மூத் கர்வ் பி எக்ஸு ஒய் இருக்கும் இல்லையா, அப்போ எக்ஸு ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேராமீட்டர் டீயில் எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் டி, ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. அங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, எஃப் ஜின்ற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதை வச்சு நம்ம எழுதியிருக்கோம். வேர் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னா டி பிலாங் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி. ஓகே, ரைட். இப்போது ரெண்டு இப்போ இந்த ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட் த எண்ட் ஏல எடுத்திங்கன்னா எக்ஸும் ஒய் என்னவா இருக்கும், டீக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து ஜி ஆஃப் ஏவாக இருக்கும், ஒய் வந்து ஜி ஆஃப் பியாக இருக்கும். ஓகே, அதே போல் இந்த எண்டு பியை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ன்றது ஜி ஆஃப் பி, ஒய்ன்றது ஜி ஆஃப் பி. இப்போ ரெண்டு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சுன்னா ஸ்லோப் ஆஃப் கார்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். x1 y1 x2 y2ன்ற ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஸ்லோப் நம்ம என்ன ஃபார்மில் சொல்லுவோம். இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, x1 y1ன்றது ஒரு பாயிண்ட்டு, x2 y2ன்றது அனதர் பாயிண்ட்டாக இருக்கும்போது ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்லோப் ஆஃப் கார்ட் ஜாயினிங் த எண்ட் பாயிண்ட்ஸ், இந்த எண்டு ஏன்ற எண்டில் இருக்கும்போது எக்ஸ் என்னவாக இருக்குன்னா ஜி ஆஃப் ஏவாக இருக்கும். இப்போ எக்ஸ் கமா ஒய் இல்லையா, அப்போ ஜி ஆஃப் ஏ எஃப் ஆஃப் ஏ. இன்னொரு பாயிண்ட் பின்ற இந்த எண்டில் எடுக்கும்போது டீக்கு பதிலாக பி போட போகிறோம். அப்போ ஜி ஆஃப் பி எஃப் ஆஃப் பி. இது உங்களுக்கு புரியலன்னா அப்போ இதுதான் உங்களுக்கு x1 y1, இது x2 y2. ஓகேவா, ஸோ த ஸ்லோப் ஆஃப் கார்ட் ஜாயினிங் த எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கர்வ், இதுதான் அந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கர்வ் இஸ் நமக்கு என்ன வரும், ஸ்லோப் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 இல்லையா, y2ன்றது இங்கே எஃப் ஆஃப் பி. அப்போ எஃப் ஆஃப் பி மைனஸ் y1 வந்து எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை x2 மைனஸ் x1, இப்போ ஜி ஆஃப் பி மைனஸ் ஜி ஆஃப் ஏ. ஓகேவா, ஸோ அதே போல் ஒரு பாயிண்ட் x1 y1ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, ஸ்லோப் m இருக்குன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் நம்ம என்னென்னு எழுதுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? The equation of line is கார்டுன்னு கூட சொல்லலாம், y minus y1 equal to m into x minus x1. ஓகே, இப்போ x1 y1ன்றது நமக்கு என்னது, இதுதான் g of b f of a. எம்ன்றது ஸ்லோப் தோ கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் நமக்கு ஸ்லோப்பு எம்முக்கானது. அப்போ ஒய்யும் எக்ஸும் நம்ம என்ன பண்ணலன்னா, ஆக்சுவலாக எக்ஸுன்றது இங்கே நான் ஜி ஆஃப் டி, ஒய்ன்றது எஃப் ஆஃப் டி எழுதுன்னு இருக்கு இல்லையா, டீக்கு பதிலாக நான் எக்ஸை எடுத்துக்க போகிறேன். ஓகே, அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் லைன் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம், ஆக்சுவலாக இங்கே ஒய்ன்றது எஃப் ஆஃப் டி, நான் டீக்கு பதிலாக எக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நமக்கு இது எஃப் ஆஃப் எக்ஸ் வருமா, ஒய்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்1, ஒய்1ன்றது வந்து எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம்ன்றது வந்து ஆக்சுவலாக ஸ்லோப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை ஜி ஆஃப் பி மைனஸ் ஜி ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. எக்ஸ்ன்றது ஜி ஆஃப் டி, டீக்கு பதிலாக அந்த பேராமீட்டர் டீக்கு பதிலாக எக்ஸை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் x1ன்றது இந்த ஜி ஆஃப் ஏ. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இது மொத்தமாக சேர்த்து ஒரு டேர்மாக எடுத்துக்கோ. அது மொத்தமாக லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ்னு வரும் இல்லையா, அதை தான் நம்ம நியூ ஃபங்க்ஷனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அப்போ லெட் h of x ஈக்குவல் டு, ஓகே, இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் கொண்டு வரோம், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. இது மொத்தம் ஒரு டேர்ம் லெஃப்ட்டுக்கு வந்துச்சுன்னா மைனஸ்னு வரப்போகுது. ஸோ மைனஸ்
f of b minus f of a divided by g of b minus g of a into g of x minus g of a. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே எஃப்ஜின்ற 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதை ரோல்ஸ் செய்கிறதுக்கான அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ரோல்ஸ் செய்கிறதோட கண்டிஷன் என்ன? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த என் பாயிண்ட்ஸோட வேல்யூ 0வாக இருக்கணும். இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்ற நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என் பாயிண்ட்ன்றது வந்து ஏவும் பி தான். அப்போ ஹெச் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன வருது, ஹெச் ஆஃப் பியோட வேல்யூ என்ன வருதுன்னு இதில் நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணலாமா? ஸோ h of a equal to xக்கு பதிலாக a ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் 1ல். ஸோ f of a மைனஸ் இதுவும் f of a, அது ஆல்ரெடி இருக்கிறது. இந்த டேர்ம் அப்படியே எழுதுவோமா? f of b மைனஸ் f of a டிவைடட் பை g of b மைனஸ் g of a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம ஏவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். h of aனா எக்ஸுக்கு பதிலாக a இல்லையா? g of a மைனஸ் g of a. g of a minus g of a என்ன வரும்? 0. 0 into இந்த fraction 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுதா? f of a minus f of a நாலும் 0. ஸோ ஓவரால் இது 0 வந்துடுச்சு. ஓகேவா? அடுத்து h of b நம்ம செக் பண்ணலாம். ஸோ h of b ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் 1ல் எக்ஸுக்கு பதிலாக b ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே f of b வருமா? ரிமைனிங் அப்படியே தான் இருக்க போகுது. f of a மைனஸ் f of b மைனஸ் f of a டிவைடட் பை g of b minus g of a into g of x. xக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்? b ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ g of b minus g of a. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ராக்ஷன் இன்ட்டு இந்த டேர்ம் இது ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ இந்த டேர்மே இந்த டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரிமைனிங் அப்போ இந்த மைனஸ் எஃப் ஆஃப் பி சொல்லும்போது இந்த ஃப்ராக்ஷனுக்கே இது காமனாக தான் இந்த மைனஸ் சைன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எழுதும்போது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் நீங்கள் உள்ளே கொண்டு போகல, இல்லை மைனஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் டேர்ம் தான் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இல்லை மைனஸ் உள்ளே கொண்டு போயின்னா மைனஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ. ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் பி ப்ளஸ் எஃப் ஆஃப் பி கேன்சல். அப்போ ஹெச் ஆஃப் பியும் 0 வருது. அப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஹெச் ஆஃப் ஏவும் 0வாக இருக்குது, ஹெச் ஆஃப் பிஏ என் பாயிண்டில் வேல்யூ 0வாக இருக்குது. அப்போ ரோல்ஸ் தியரம் பிரகாரம் நமக்கு என்ன வரும்? அந்த ஏபின்ற ஓப்பன் இன்டர்வல்குள்ளே சின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும், சச் தட் ஹெச் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு புது ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அந்த என் பாயிண்ட்டோட வேல்யூ செக் பண்ணோம், ரெண்டுமே 0 வந்தது. ஹெச் ஆஃப் ஏவும் 0, ஹெச் ஆஃப் பியும் 0. ஹென்ஸ் பை ரோல்ஸ் தியரம், நமக்கு என்ன வரும்? ஹெச் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 ஃபார் சம் சி எங்கே இருக்கும்? சி பிலாங் டு த ஓப்பன் இன்டர்வல் ஏபி. ஓகேவா? இப்போ இது ஹெச் டேஷ் ஆஃப் சின்றது இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஹெச் டேஷ் ஆஃப் சின்னா நமக்கு என்ன வரும்? ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட பிறகு எக்ஸுக்கு பதிலாக சியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? பண்ணலாமா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் h dash of x equal to f of x differentiate பண்ணா f dash of x. ஏன்றது கான்ஸ்டன்ட், f of a கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டில் கான்ஸ்டன்ட் இருந்தால் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆஸ் இட் இஸ் வச்சுப்போம். f of b மைனஸ் f of a டிவைடட் பை g of b மைனஸ் g of a இன்ட்டு g of x எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் g dash of x minus g of a என்றது constant, constant differentiate பண்ணும்போது 0. ஓகே, ஸோ அப்போ இந்த 0லாம் விட்டுட்டா நமக்கு என்ன இருக்கும்? h dash of x equal to f dash of x minus f of b minus f of a divided by g of b minus g of a into g dash of x. ஓகே, நம்ம பை ரோல்ஸ் தியரம் பிரகாரம் h dash of c equal to 0 தெரியலையா? அப்போ h dash of c என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக சியை ரீப்ளேஸ் பண்ணால் h dash of c equal to f dash of c minus f of b minus f of a divided by g of b minus g of a into g dash of a. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் இருக்கா?
f dash of t and g dash of t are not both equal to 0. ரெண்டுமே at a time 0வா இருக்க முடியாதுன்ற ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. பை ரோல்ஸ் தியரம் பிரகாரம் நமக்கு என்ன தெரியும்? since h dash of c equal to 0. அப்போ h dash of c equal to 0னா இதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0ன்னு வரப்போகுது. ஸோ implies f dash of c minus f of b minus f of a divided by g of b minus g of a into g dash of a equal to 0. h dash of c க்கு பதிலா ரைட்டா? நமக்கு என்ன தெரியும்? இப்போ g dash of c சாரி இங்கே c தான் நம்ம போடணும் இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக c தான் போட்டிருக்கோம். இது g dash of c. ஓகே, ஸோ ஒருவேளை இப்போ g dash of cக்கு நான் 0 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது 0 இன்ட்டு எனிதிங், இது மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ f dash of cயும் 0 ஆகிடும். ஆனால் நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? f dash of c and g dash of c are not both 0ன்னு இருக்குது இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் தான் நம்ம இப்போ செக் பண்ணுறோம், சொல்கிறோம். இஃப் g dash of c equal to 0, ஒருவேளை இந்த g dash of c 0 நான் எடுத்தேன்னா இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இது மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ f dash of c equal to 0ன்னு வந்துடும். அதுதான் எழுத போகிறோம். இஃப் g dash of c equal to 0, then f dash of c equal to 0, which contradicts இது நம்மள இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அதாவது அந்த ஹைபாத்தசிஸ்க்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? which contradicting our hypothesis that f dash of t and g dash of t are not both equal to 0. ரெண்டுமே ஒரே இந்த g dash of c 0 எடுத்திங்கன்னா f dash of c 0வாக இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தில் 0வாக இருக்குது. ஆனால் அது இருக்காதுன்னு தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அதான் எழுதியிருக்கோம், are not equal to 0 for any t belong to the open interval ab. ஸோ அப்போ g dash of c equal to 0 எடுத்தால் தான் நமக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. ஸோ ஹென்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? இந்த g dash of c not equal to 0. ஓகே, அப்போ இந்த ப்ரீவியஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து f dash of c equal to என்ன எழுதலாம்? ஸோ therefore f dash of c equal to இந்த மைனஸ் டேர்ம் ஃபுல்லாக ரைட்டு கொண்டு போகலாம். ஏன்னா இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது, அப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடும் இல்லையா? f of b minus f of a divided by g of b minus g of a into g dash of t. ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட்டில் g dash இருக்குது, லெஃப்ட்டில் கொண்டு வரலாம். ஏன்னா டிவிஷனில் வருதுன்னா கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருந்ததை டிவைட் பண்ண முடியும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ g dash of c by f dash of c divided by g dash of c equal to f of b minus f of a by g of b minus g of a. Hence proved. So in the theorem is nothing but generalized mean value theorem. 7.76 ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு generalized mean value theorem. ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ப்ரூவ் தட் கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லை ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஜென்ரலைஸ்ட் மீன் வேல்யூ தியரம்னா நீங்கள் 7.7 CA ஸ்டேட்மெண்ட் எழுதி தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.